அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை கடனாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வட்டி தொகையை எப்படி ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய். வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12% சொல்லியிருக்காங்க. 19 நாளைக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்கள் கால்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கடன் தொகை எவ்வளவு? 3,50,000 இல்லையா? ஸோ 3,50,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம்? 12% இல்லையா? அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 12 போட்டு சதவீதம் சிம்பல். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை நாளைக்கான வட்டி தெரியணும்? 19 நாளைக்கான வட்டி தெரியணும் இல்லையா? அப்போ 19 டிவைடிங் சிம்பல் 365. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வட்டி கணக்கிடணுமோ அந்த நாள் டிவைடிங் சிம்பல் 365 போடணும். நமக்கு 19 நாளைக்கான வட்டி தெரியணும். அதனால் 19 டிவைடிங் சிம்பல் 365 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 2,186 ரூபாய் 30 பைசா வருது. இதுதான் 19 நாளைக்கான வட்டி தொகை. அதாவது நீங்கள் வாங்கின கடன் தொகை 3,50,000 ரூபாய்க்கு 12% வட்டி போட்டால் 19 நாளைக்கான வட்டி எவ்வளவு? 2,186 ரூபாய் 30 பைசா. அடுத்ததாக நம்ம மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய். வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 8% சொல்லியிருக்காங்க. 9 மாதத்திற்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்களோட கால்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 2,50,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம்? 8% இல்லையா? அப்போ 8 போட்டு சதவீதம் சிம்பல். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும்? 9 மாதத்திற்கு கணக்கிடணும் இல்லையா? அப்போ 9 டிவைடிங் சிம்பல் 12. உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அந்த மாதம் டிவைடிங் சிம்பல் 12 போடணும். நமக்கு 9 மாதத்துக்கான வட்டி தான் தேவை. ஸோ 9 டிவைடிங் சிம்பல் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 15,000 ரூபாய் வருது இல்லையா? இதுதான் 9 மாதத்திற்கான வட்டி தொகை. அடுத்ததாக நம்ம ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய். வட்டி 9% சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 6 லட்சம் இன்டூ அடுத்ததாக உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம்? 9% இல்லையா? அப்போ 9 போட்டு சதவீதம் சிம்பல். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும்? 3 ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் இல்லையா? அப்போ இன்ட்டு 3 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 1,62,000 ரூபாய் வருது இல்லைங்களா? இதுதான் நீங்கள் வாங்கின கடன் தொகை 6 லட்சம் ரூபாய்க்கு 9% வட்டி போட்டால் 3 ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளவு? 1,62,000 ரூபாய். ஸோ நீங்கள் நாள் கணக்கில் வட்டி கணக்கிடணும் அப்படின்னா முதல்ல கடன் தொகை போடணும், அப்புறம் வட்டி போடணும், அப்புறம் எத்தனை நாளைக்கு கணக்கிடணுமோ அந்த நாள் போட்டு டிவைடிங் சிம்பல் 365 போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளுக்கான வட்டி தொகையை கணக்கிட்டுடலாம். அதே மாதத்திற்கான வட்டி தொகை கணக்கிடணுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல உங்களோட கடன் தொகை போடணும், அப்புறம் வட்டி சதவீதம் போடணும், அப்புறம் உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அந்த நம்பர் போட்டு டிவைடிங் சிம்பல் 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்திற்கான வட்டி தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதே ஆண்டுக்கான வட்டி தொகைன்னா எப்படி பண்ணணும்? முதல்ல கடன் தொகை, அப்புறம் வட்டி சதவீதம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை வருஷமோ அந்த வருஷத்தை அப்படியே போட்டுட்டா போதும். உங்களுக்கு ஆண்டுக்கான வட்டி தொகை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய விதமான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இஎம்ஐ கால்குலேஷன், எஃப்டி கால்குலேஷன், இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.